எடப்பாடி போட்டு வைத்த கூட்டணி கணக்கு அண்ணாமலைக்கு ரெட் கார்டு யோசிக்கிறதா பாஜக. தேர்தலை முன்னிட்டு முக்கிய கூட்டணிகளோட பேச்சுவார்த்தைகள் சூடுபிடித்து வர நிலையில அதிமுக தரப்புல இருந்து ஒரு சில முக்கிய தகவல்கள் வெளிவந்திருக்கு. பாஜக ஆரம்பத்தில இருந்தே 40 தொகுதிகள் வேணும் அப்படின்ற கோரிக்கையை வச்ச நிலையில அதிமுக 20ல இருந்து 25 இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்படும் அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் நடந்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த நிலையில சமீபத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்துல பாஜக முக்கிய அமைச்சர்களும் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கலந்து கொண்டாங்க. நீண்ட நேரம் நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக அரசியலோட நிலை, கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைப்பு, ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் விவகாரம், இது போக தொகுதி பங்கீடு, எல்லா முக்கியமான விஷயங்களை பத்தியும் விவாதங்களும் பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றிருக்கு. இந்த நிலையில தான் பாஜக கேட்ட 40 தொகுதிகளை கொடுக்காம அதற்கு மாறா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புது பட்டியல் ஒண்ணு கொடுத்திருக்காரு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, போன 4 தேர்தல்ல நடந்த வாக்குகளோட சதவீதத்தை வைத்து தான் இந்த பட்டியலை தரதாவும் அவர் சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல இன்னொரு தகவலும் அதிமுக வட்டாரத்துல உலா வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் எந்த கூட்டத்திலையும் கலந்துக்க கூடாது அப்படிங்கறத அதிமுக தரப்புல இருந்து சொன்னதாகவும் சொல்றாங்க. இதற்கு காரணம், அவர் இதற்கு முன்னாடி நடந்த பாஜக ஆலோசனை கூட்டம்னு எந்த கூட்டத்திலையும் அவர் பங்கேற்கவில்லை அப்படிங்கறதா. அது மட்டும் இல்லாம சமீப காலமா அவர் எடப்பாடி அவர்களை கடுமையா விமர்சிச்சுட்டு வரதாவும், அதனால அவர் ஆத்திரத்துல இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இதனாலதான் அண்ணாமலை அவர்களுக்கு ரெட் கார்டு போடப்பட்டுள்ளதா அப்படின்ற கேள்விகளும் விமர்சனங்களும் அடுக்கடுக்காக வந்துட்டு இருக்கு.